ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு லஞ்ச் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்ப டைம் எடுக்காமல் சிம்பிளாக பண்ணிடலாம். அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்னு ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் ஆயில் நீங்கள் தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டா போதும். நெக்ஸ்ட்டு சீரகம் ஒரு பிஞ்ச் அளவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு பூண்டு சின்ன பூண்டு தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தட்டிட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு வெங்காயம் நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணாலே போதும். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா 2 கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம காயெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். காயை பொறுத்த வரைக்கும் கோஸ் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கோஸ் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் நிறைய பண்ணுற மாதிரினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. கோஸை விட கேரட் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கேரட் சேர்த்துக்கிட்டால் போதும். இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா கேரட் நம்ம வதக்காத பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடமிளகா நல்லா நீட்டு வாக்கில் வெட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. குடமிளகா சேர்த்து நம்ம பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது நல்லா அந்த ஃப்ரைட் ரைஸில் நம்ம கருக்கு முறுக்குன்னு சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் குடமிளகா கோஸ் நம்ம சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணியெலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சாலே போதும். ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சாலே நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி நல்லா காயெல்லாம் நல்லா நமக்கு வெந்திருக்கு ஃபுல்லாகவே. வீட்டில் குடமிளகா இல்லைன்னா பீன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் சேர்த்து ஆட் பண்ணும்போது நீங்கள் வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் பெப்பர் பவுடர் காரத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கவே இல்லை. வெறும் பெப்பர் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு இந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறமேலு உங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடு சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக வீட்டில் வடிச்சு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதையே நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும். கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும்னா நீங்கள் பிரியாணி ரைஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இன்னும் நல்லாவே இருக்கும். அது சாப்பாடை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காயெல்லாம் ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு ஃபுல்லாக ரெடியானதுக்கப்புறமேலு லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி சேர்க்குறதுனால இன்னும் அந்த சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் அதே சமயம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு நம்ம சாப்பாடு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு செய்வோம். ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் இதையே நீங்கள் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா 2 பேருக்குமே நீங்கள் பிரித்து கொடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரைஸுக்கு சிம்பிளாக உருளைக்கிழங்கு வறுவலும் அதே சமயம் வாழைக்காய் வறுவலும் நீங்கள் பண்ணி கொடுத்தாலே போதும். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லாக காலி ஆகிடும். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.